காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். விஜய் மாநாட்டில் காங்கிரஸ் குறித்து பேசாத நிலையில் காங்கிரஸை விமர்சிக்க ஒன்றும் இல்லாததால் அவர் விமர்சிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. காங்கிரஸ் பேரியக்கம்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்தது என்பதை அவர் உணர்வார். காங்கிரஸ் பேரியக்கம்தான் உணவு உரிமை சட்டம், தகவல் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த நாட்டில் வெண்மை புரட்சியை, பசுமை புரட்சியை, பசி பட்டினி இல்லாத நாடாக உருவாக்குவதற்கு காரணமாக காங்கிரஸ் பேரியக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தை விமர்சனம் செய்வதற்கு அவரிடம் எந்தவித ஆதாரமும் கிடையாது. எந்தவித விமர்சனத்திற்கும் காங்கிரஸை சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் அவர் காங்கிரஸை பற்றி எதுவும் பேசவில்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கும் ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் EPS அவர். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில்? நீங்க கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்க எங்க போனாலும் உங்க மீடியாக்கள் கேட்க வேண்டாம். ஆமா. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.